சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பியதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பானு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பானு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். வாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவன் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் சூழ்நிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். இயேசுவின் நாமத்தினால் உங்களை மீண்டும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு என்ற நாமம் அற்புதமான நாமம். அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்தினால் நாங்கள் வரும்போது அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற காரியம் நமக்காக மன்றாடுகிறவர். நமக்காக மன்றாடுகிறவர். எங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள், வாழ்க்கையிலே காணப்படுகிற தடுமாட்டங்கள், உலகத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள், உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான சஞ்சலங்கள், தவிப்புகள் மத்தியிலே நமக்காக யார் மன்றாடுவார், நமக்காக யார் உதவி செய்வார், நம்மை யார் விடுதலையாக்குவார் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களில் அன்பு செலுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய பிசாசின் கிரிகளுக்காக
எல்லாவற்றுக்காகவும் தன்மேலே எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு மண்டாடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை விடுதலை செய்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தின் மூலமாக பார்ப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் சேருகிற ஜனங்களுக்கு அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிற தேவனாய் எங்களுக்கு இருக்கிறார். அவன் பிதாவினுடைய வலது பாரத்திலே வீற்றிருந்து எங்களுக்கு மண்டாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவரை விசுவாசித்து நீங்கள் வாழும்போது அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் மரண பரியந்தம் மட்டும் எங்களை நடத்தி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்க்க வல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய சலாக்கியத்தை பிதாவானவர் குமாரன் மூலமாக எங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நாங்கள் ஒன்று மாத்திரம்தான் செய்ய வேண்டும், அந்த குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அந்த குமாரன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த குமாரன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த குமாரன் ஊடாகத்தான் தகப்பனை நாங்கள் சென்றடைய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசித்து நீங்கள் அதன் கிறிஸ்துவின் மேல் வேர் கொண்டவர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே அவர் அப்படி செய்யும் போது எங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் உபனமாக சொல்லுது, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் மரித்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுந்திருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்று வாழும்போது அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று அல்ல, பாவம் உணர்வு அவனுக்குள் வரமாட்டாது என்பதும் அல்ல. அவன் பாவமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் பாவத்துக்குள்ளே விழாதபடி அவனை காத்து கொள்ளும்படி பிதானுடைய வலது பாரத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி கிறிஸ்துவானவரே வலது பாடத்தில் இருந்து எமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுக்காக இறக்கப்பட, எங்களுக்காக கரிசனை கொள்ள, எங்களின் மேல் அக்கறை கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல தரத்துக்கு உயர்த்த, உங்கள் வாழ்க்கையை நன்மை உள்ளதாக மாற்ற, பாவத்திலிருந்து விடுதலை பெற, சாபங்களிலிருந்து விடுதலை பெற, பிசாசிலிருந்து கிரியையிலிருந்து விடுதலை பெற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து வரும்போது அவர் உங்களுக்காக மண்டாடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்கள் எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை இந்த கால வேளையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசிங்கள். அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடக்கும்போது அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவனமாக சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார் என்று. அல்லேலூயா. கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், இன்னொரு தேற்றரவாளன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருப்பார் என்று. இந்த உலகத்திலே இப்பொழுது எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தேற்றரவாளர். அவர் எங்கள் உள்ளத்திலே வந்து எங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து எங்களை வழிநடத்த வேண்டிய இடத்திலே வழிநடத்தி செல்லுகிறதுக்கு உதவியாக அனுப்பப்பட்டு இன்று வரை எங்களோடு இருக்கிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்று வாழும்போது உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படும் என்று. நீங்கள் பாவமான நிலைக்கு செல்லும் போது பாவத்திலிருந்து உங்களை தடுத்து நிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பிழையான இடங்களுக்கு செல்ல முடியாமல் உங்களை தடுத்து நிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஏற்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிற ஒரு மூன்றாவது நபர் தத்துவராக பரிசுத்த ஆவியானவர்
பிதாவின் மூலமாக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மூலமாக சொல்லுகிறது, இயேசு ஜெபம் செல்லும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்தார். ஏன் இயேசு ஜெபம் செய்தார்? பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார். ஜெபம் எங்களுடைய தேவைகளை, எங்கள் விண்ணப்பங்களை பிதாவுக்கு எடுத்து செல்வது தான் ஜெபமாக இருக்கிறது. ஜெபம் என்பது எங்களுடைய கிறிஸ்துவோடு நாங்கள் உறவாடுகிறோம். ஒரு தகப்பனோடு நாங்கள் எப்படி உறவாடுகிறோமோ அதே போல் கிறிஸ்துவோடு நாங்கள் உறவாடுகிறோம். அவர் எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிவு செய்வதற்கு முழுவதும் ஜெபித்து அந்த 12 சீஷர்களை தெரிவு செய்தார். ஆகவே அதே போல் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஜெபம் இம்பார்ட்டனாக இருக்கிறது. அதாவது நாங்கள் ஜெபிக்கும் போது பிதாவோடு நாங்கள் கதைக்கிறோம், கிறிஸ்துவோடு கதைக்கிறோம், உங்கள் தேவைகளை அவருக்கு சொல்லுகிறோம். இந்த வேளையிலே உங்கள் வாய்களை திறந்து, இயேசுவே என் தேவைகளை பாரும், என் வேதனைகளை பாரும், எங்கள் இருதயங்களே காணப்படுகிற குழப்பங்கள் போராட்டங்களை பாரும், நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை தர வல்லவர் என்று சொல்லி அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அதே போல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விவனமாக சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும்போது அவருடைய உடனால் சேர்க்கப்பட்ட ஜனங்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். ஆனால் சிறைச்சாலையில் அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு விடுதலையை கட்டளையிட்டார். அதே போல நமக்காக மண்டாடுகிறதுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து கூடாகத்தான் ஆகும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். அவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி சொல்லுவோமா? இயேசுவே, நீரே எங்களுக்கு விடுதலை, நீரே எங்கள் விண்ணப்பங்கள் எல்லா தேவைகளையும் கேட்டு எங்களுக்காக பரிந்து மண்டாடுகிற ஒரு நல்ல பரம தகப்பனாய் இருக்கிறபடினால் உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. எந்த நிலையிலே யார் எந்த நிலையிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லா தேவைகளையும் சுவாமி நீர் பார்த்து பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் உம்மை கேட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம் சுவாமி. அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையிலிருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையிலிருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லது நேயர் சகோதர சகோதரிகளை, மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். விண்ணோசை என்னும் ஒரு மணி நேர ஆராதனை ஒன்றை இன்று பிற்பகல் 4 மணிக்கு இதே festaudio.net மற்றும் LTR.FM போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 00442086
463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.